வணக்கம். என்னோட பேர் வந்து ஜெயசுந்தரி. நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்பதான் லைவா வந்து என்னோட ஃபேஸ காட்டுறேன் ஃபர்ஸ்ட் டைம். ம். இந்த வீடியோல இந்த லைவ்ல வந்து நான் என்ன சொல்லி தர போறேன்னா, அ இங்கிலீஷ் கோர்ஸ் தான். இதுல இங்கிலீஷ்ங்கிறது வந்து எவ்ளோ டஃப்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது அவ்ளோ டஃப் கிடையாது. பட் நம்ம வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு தான் வந்து அ யோசிச்சுட்ருப்போம். பட் நெறைய ஈஸி வேஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா, நெறைய சவுண்டிங் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும். சவுண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ்ல. நம்ம பேசிக்கா அத தெரிஞ்சுக்க மாட்டோம். யாருமே வந்து அந்த சவுண்டுங்கிற கான்செப்ட்டுக்கே போக மாட்டோம். ஆனா, இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் அந்த சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தெரியாதனால தான் நெறைய நமக்கு அவங்களுடைய ப்ரனன்சியேஷன் புரியாம இருக்கும். இது இன்ன வரைக்குமே இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. என்னதான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டாலுமே வந்து நமக்கு இன்னுமே வந்து ஏன் ஃபாரினர்ஸ் அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட ப்ரனன்சியேஷன் ஏன் புரிய மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட்ஸ் தான். முதல்ல நம்ம இந்த சவுண்ட்ஸ தான் நம்ம கத்துக்கணும். யாரா இருந்தாலுமே. ம். இப்பல்லாம் வந்து சிபிஎஸ்இல வந்து எல்கேஜி, யுகேஜினா அந்த சவுண்ட்ஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. பட் நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட்ஸ் கூட அந்த சவுண்ட்ஸ் வந்து தெரியாது. பட் அவங்க ப்ரனன்சியேஷன் கொஞ்சம் ஓரளவு நம்மள விட பெட்டரா தான் அ பேசுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம். ஸோ சொல்லவே வேண்டாம். நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கிற மாரி தான் அந்த ப்ரனன்சியேஷன்லாம் வந்து நமக்கு கேஷுவலா வரும். பட் வந்து ஆனா நம்மனாலயே அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கும்போது, நம்மள சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பாய்ன்னு சொல்லாம பாய் அப்படின்னு சொல்லாம பாய். அந்த மாதிரி நம்மளோட சவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ, ஒரு இங்கிலீஷ் வந்து நம்ம கத்துக்கணும்னா, நம்ம பேசிக்கா அந்த சவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபானிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து மூவ் பண்ணும்போது, இன்னுமே நமக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து நமக்குள்ள வரும். அதுல ரொம்ப இது வந்து நம்ம இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிக்ஷனரியில இருக்கும். இதுவே நமக்கு வந்து தெரியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ஷனரியில இந்த இந்த மாரி பேஜஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கத்திலேயே தமிழ்லயும் குடுத்துருப்பாங்க. தமிழ்லயும் குடுத்துருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் குடுத்துருப்பாங்க. டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா. இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. இதுல வந்து அந்த பேஜ்ல இருக்கும். இந்த இந்த சவுண்ட்ஸ் நேம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா, அதுக்கு மேல நம்ம வந்து யாரோட கைடன்ஸும் இல்லாம நம்மனால வந்து இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன வந்து கரெக்ட்டா சொல்ல முடியும். நம்ம டிக்ஷனரியில வந்து ஒரு வேர்டு பார்த்தோம்னா, அதோட ப்ரொனன்சியேஷன் கூகுள் போய் சர்ச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த சிம்பல்ஸ்க்கு நேம் இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்மனால ஈஸியா வந்து அந்த சவுண்ட் வந்து கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷன் குடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு வேர்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நார்மல் ஏ. அடுத்து இங்க ஒண்ணு எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இத வந்து அபாக்கஸ்ன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் எத்தன நாளா. பட் அதுக்கான கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ, ப, அ, க. அ இஸ் அபாக்கஸ். இது எப்படி நம்ம வந்து ஒரு வாய்ஸ் கூகுளோட சப்போர்ட் இல்லாம தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த சிம்பல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கும்போது தான் தெரியும். நம்ம இதெல்லாம் வந்து கத்துக்காம விட்டுறோம். அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இதெல்லாம் கத்துக்கணும். இந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து கத்துக்கணும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்ம படிக்கும்போது இன்னுமே வந்து ஈஸியா அதோட ப்ரொனன்சியேஷன கத்துக்கலாம். ஒரு இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்டா இல்லாம தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறோம். நான் வந்து என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். பட் இனிமே வந்து நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். நெறைய அந்த சவுண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். குடுக்கும்போது நம்மளோட
ஸ்பீக்கிங் வே வந்து மாறும். கண்டிப்பா நம்மளோட பேசுற விதங்கள் வந்து மாறும். அவங்க ஃபாரினர்ஸ் மாரி பேச முடியும். அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டாவது பண்ண முடியும். இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியாம நம்ம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இங்கிலீஷ் கத்துக்கும்போது, அந்த சவுண்ட்ஸ ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கும்போது ஈஸியா இருக்கும்.